இந்தியா கிளிஸ் நேயர்களுக்கு வணக்கம். காக்கா முட்டை படத்தோட இயக்குனர் மணிகண்டன் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா படம் சின்ன சின்ன பசங்களை வச்சு படம் எடுக்கிறதுன்றது இப்போ எவ்வளோ சிரமம் தெரியும். அதாவது படம் எடுக்கிறது இல்லை, அந்த படத்தை கொண்டு போய் ஒரு ப்ரொடியூசர்ஸ்கிட்ட ரீச் பண்ணி கொண்டு வர்றது. எனக்கு தெரிஞ்சு இந்த அவார்டு வந்து மெயின் சப்போர்ட் பண்ணுறது ப்ரொடியூசர்ஸுக்கு தான். ஏன்னா நிறையா எங்களுக்கு வர கால்ஸு, அப்புறம் பிளாக்ஸில் வந்து இதை பற்றி நிறையா எழுதியிருக்காங்க. இதுவே இது ஒரு ஹெல்த்தியரான விஷயமாக தான் இருக்குது காக்கா முட்டைக்கு. சிம்பிள் மூவி. இதில் வந்து அந்த ஒரு ஸ்லம்மில் 2 பசங்க, அண்ணன் தம்பி, டெய்லி அவங்க ஃபுல்லாக ஒரு கறி எடுத்தாலே ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கிற 2 பசங்க ஒரு 500 ரூபா, ஒரு 300 ரூபா மதிப்பான ஒரு பீஸாவை சாப்பிட ஆசைப்படுவாங்க. அது அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் அவங்களே பணம் சம்பாரித்து சாப்பிட ஆசைப்படுவாங்க. சிம்பிள் மூவி. படத்தோட எனர்ஜி ரொம்ப பெருசாக இருக்கும். சின்ன பசங்க மாதிரியே இருப்பாங்க. நம்ம ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற நிறைய காமெடி அதில் இருக்கும். ஒவ்வொருத்தரும் தன்னோட சைல்ட்ஹுட்டை வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அவங்க இப்போ தனுஷ் சார், வெற்றிமாறன் சாரும் ஃபஸ்ட்டு கட் பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, இது வந்து இந்த பசங்க கண்டிப்பாக நேஷனல் அவார்டு வாங்குவாங்க, ஃபர்தராக மூவியும் வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்காது. அவங்க எதிர்பார்த்தது தான் அது. ஈஸியாக சொன்னாங்க. எனக்கு கூட கொஞ்சம் சார் பார்க்கலாம் சார், ஃபைனல் முடிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்க இல்லை இது கண்டிப்பாக வாங்குன்னு சொன்னாங்க. இது வந்து அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்டாக முடித்து ஒரு 4 months வெயிட் பண்ணி டொரண்டோக்கு வேர்ல்ட் ப்ரீமியருக்காக வெயிட் பண்ணோம். வேர்ல்ட் ப்ரீமியர் கிடச்சிச்சு. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5 இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து அஃபிஷியல் செலெக்ஷன் ஆச்சு. இந்தியாவில் ரிலீஸ் மட்டும் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆச்சு. எதுக்கான ரிலீஸிங் டேட்ஸ் இதை பொறுத்து கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருந்தது. இந்த டிலே ஆனதும் இது வந்து எனக்கு ஏதோ சப்போர்ட்டாக தான் தெரியுது. டிலே ஆனதுனால தான் இப்போ இந்த அவார்டு வந்த பிறகு அந்த படம் ரிலீஸுக்கு வர்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் அது. லாஸ்ட்டு 2 days வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்றது மார்னிங் வெயிட் பண்ணியிருந்தோம். என்னென்ன கேட்டகரியில் எப்படி வரப்போகுதுன்றது தான் எதிர்பார்ப்பாக இருந்தது. இம்மிடியேட்டாக அவங்க 2 பேர்கிட்டேருந்து கால் வந்தது. பர்சனலாக அவங்க கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அந்த அவார்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து அதை சஸ்டெயின் பண்ணிக்கிறது ஒரு டைரக்டருக்கு, அந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் நிறையா சொன்னாங்க. நிறைய மீடியாஸ்லேருந்து, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, எல்லாத்துக்கிட்டேருந்து கால்ஸ் வந்தது. எல்லாமே ஒரு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. ஜஸ்ட் அவார்டுக்கு மீறி அது வந்து அவங்க எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி படங்களை, இந்த படத்து மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்றது தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு. சிம்பு சார் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டர் சிம்புவாகவே வராது. அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ், பாபு ஆண்டனி, இந்த மாதிரி கிருஷ்ணமூர்த்தி, யோகி பாபு, ரமேஷ், அப்புறம் இந்த பசங்களுக்கு பார்ட்டி கேரக்டர் ஒருத்தங்க. அவங்க பெரிய பிரபலம் இல்லை, ஆனால் அந்த படம் வந்த பிறகு பிரபலம் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேஸ்டிங் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அவ்வளோ. ரமேஷ் இந்த படத்தில் சின்ன காக்கா முட்டை, இவர் பேர் விக்னேஷ் பெரிய காக்கா முட்டை, அண்ணன் தம்பியாக நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அண்ணன் தம்பி கிடையாது, ஆனால் உண்மையில் படம் பார்க்குறவங்களுக்கு இவங்க உண்மையில் அண்ணன் தம்பியோ ஞாபகம் வரும், அந்த மாதிரி தோணும். நான் வந்து ரமேஷ் பையனுக்கு அண்ணன் கேரக்டராக இருக்கேன். இந்த படத்தில் என் பேர் வந்து பெரிய காக்கா முட்டை. இப்போ நான் ஒரு பீஸா சாப்பிடணும், விளம்பரத்தை பார்த்துட்டு பீஸா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். அந்த பீஸாவை வீட்டில் கேட்டால் யாருமே வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் அது அமௌண்ட்டு பெருசாக இருக்குது, வாங்கி தர மாட்டாங்க. அதனால் நாங்களே நிறைய கதை சொல்ல முடியாது. கதை போதும்டா, நீ வந்து வேற பேச. எல்லாம் கை கொடுக்குறாங்க. என்னடா படம் வச்சுக்கிறேன், நான் ட்ரீட் எல்லாம் இல்லையா, சரிடா நான் வந்து பார்த்துக்கண்டா, நான் அப்புறம்டா என்ன செம்ம சந்தோஷமாக இருக்கிறாங்க. எல்லோரும் ஜாலியாக இருக்கிறாங்க. என் பிள்ளை அவார்டு வாங்க போகிறான், எல்லா ஐடியா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிஸ்ஸிட்லாம் சொல்கிறாங்க. வந்து ஸ்கூலுக்கு ஒன்றும் யாருக்குமே தெரியாது, தெரிஞ்சால் கன்ஃபார்மாக கையில் கொடுப்பாங்க. என்னடா அவார்டெலாம் வாங்க போகிற, இதெல்லாம் அவார்டு வாங்கினா மறந்துடுவா அப்படி கேட்பாங்க. நான் அது கூட கண்டுக்காத போயிடுவேன். இவன் என்ன இப்படி கேட்குறாங்கன்ட்டு நான் போயிடுவேன்.
இதே வீட்டில் பார்த்தீங்கன்னா அவார்டு ஃபஸ்ட் வாட்டி டிவியில் சொல்லும் போதே நான் நினச்சேன் எனக்குலாம் கிடைக்காது படத்துக்கு தான் கிடச்சிதுன்னு நினச்சேன். அப்புறம் மறுநாள் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க உங்கள் 2 பேரும் அவார்டு வந்திருக்குடான்ட்டு. நான் அப்போது விஜய் சேதுபதி சார் ஷூட்டிங்கில் இருந்தேன், சும்மா பார்த்துட்டு இருந்தேன் ஓரமாக. அப்போ வந்து ஃபோன் பண்ணிக்கிறாங்க வீட்டில், எங்கள் அம்மா ஓடி வந்து கூட்டோன்னே சரிம்மா 2வது ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க இதை போல் உங்களுக்கு அவார்டு வந்திருக்கு, மே மாதம் தான் உங்களுக்கு தருவோம் என்னங்க. அதில் சரிண்ணான்ட்டு இதில் எப்போ நான் எங்களை கூப்பிடுவீங்க, கூப்பிடுவேன்டா இன்னும் கொஞ்சம் நாளில் கூப்பிட்ருவேண்ணா. மியூசிக் வந்து நாங்கள் யாரை ஃபிக்ஸ் பண்ணலாம், ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் அதெல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணி நாங்கள் சிம்பிளாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஜிவி சார் வந்து என்னோடய ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு வெற்றிமாறன் சார் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் அந்த படத்துக்கு கம்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஜிவி சாரை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. சரி இருந்தாலும் அதை பற்றி பேசுவோம் சொல்லி பேசுகிறப்ப அவர் இல்லை நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், ஒன்றும் நான் எப்படினாலும் பண்ணுறேன்னு சொன்னார். அதே மாதிரி நல்ல சாங்ஸு ரீரெக்கார்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. தென் வந்து எடிட்டர் கிஷோர் வந்து அவர் உண்மையிலே அவரும் பெரிய சப்போர்ட் இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடக்ஷனுக்கு உள்ளே வந்து அதை நான் பண்ணுறேன்னு சொல்லி அதை ஒரு எனக்கு இந்த அமௌண்ட்டு ஒரு சேலரி இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நான் ஃபஸ்ட்டு இதை பண்ணுறேன்னு சொல்லி கிஷோர் பண்ணார். உண்மையிலே இப்போ இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் ஏன்னா யூஸ்வலாக எடுக்கிற ஃபுட்டேஜஸ் அவர்கிட்ட காட்டுவேன். நான் இந்த ஷார்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கு, சீன்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த வெற்றிமாறன் சார்கிட்டே அப்டேட் பண்ணுவார். ஒரு மாதிரி ஒரு தேர்ட் வியூ ஒன்று அதில் இருக்கும். அவார்டுக்கு நாமினேஷனுக்கு அனுப்புகிறோம், அப்போயே அவர் சொன்னார் கண்டிப்பாக இது வாங்க சார் இது அப்படின்னு சொன்னார். உண்மையில் அவருக்கு அவார்டை எதிர்பார்த்தோம் நாங்கள் கிஷோரோட எடிட்டிங் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும் படத்தில். நீங்கள் நிறைய கட்ஸவே உங்களால் ஃபீல் பண்ண முடியாது, எங்கே கட் இருக்குன்னே தெரியாது. இல்லை ஏதாவது நாங்கள் என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக எடிட் எதாவது பார்க்குறதுக்காக அந்த கட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்படியே படம் பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு அது ஸ்மூத்தாக இருக்கும். இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமான பார்ட்டாக இருக்கு. இந்த ஐடியா சிம்பிள். என் பையனுக்கு வந்து பீஸா ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் வாங்கி தரேன், அது கூட வாங்கி தர முடியாத ஒரு அப்பா இல்லாத பசங்களோ அந்த மாதிரி பசங்களுக்கு அந்த ஒரு ஆசை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க. இப்போ யோசிக்கிறப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஃபுல்லாக ஒரு பொருளை வந்து அவங்க விற்கிறதுக்காக என்னென்ன பண்ணுறாங்க, அது எப்படி அவங்கள போய் ரீச் பண்ணுது. சிம்பிள் ஐடியாவை அப்படியே டெவலப் பண்ணது அது. நான் வந்து கிட்டத்தட்ட 2002 வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். பார்த்திபன் கனவு, சதுரங்கம் அதெல்லாம் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல, சினிமாட்டோகிராஃபராக தான் அது வரைக்கும் இருந்தேன். அப்புறம் எனக்கு டைரக்ஷனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம்னு சொல்லி விண்டு அப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அது நிறைய அஃபிஷியல் செலெக்ஷன் ஆகிருந்தது. அதை ஒரு ஃபெஸ்டிவலில் பார்த்துட்டு வெற்றிமாறன் சார் வந்து கூப்பிட்டுருந்தார். கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் இல்லை ஒரு ஃபியூச்சர் மூவிக்கான ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி வச்சுருக்கேன், படம் பண்ணணும், அதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் சொன்னேன். இமீடியட்டாக அவர் வந்து இதை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள்லேயே ஒரு 1 மந்த்லேயே தனுஷ் சார்கிட்ட பேசி அவர் உடனே அவங்களும் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ரொம்பலாம் இழுக்கல, ஒரு 2-3 மீட்டிங்லேயே அது ஈஸியாகவே ப்ரொசீட் ஆகிடுச்சு. இப்போ தனுஷ் சார்லாம் நான் ஃபஸ்ட்டு மீட்டப்போ பார்த்தேன், அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கட்டு தான் காமிச்சேன். இதுக்கு இடையில நாங்கள் பேசி கூட இல்லை. அவங்க அந்த படத்தோட ஸ்டைல் எப்படி இருக்கும், அந்த படத்தோட லுக் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்தது. நான் என்ன பண்ணேன், அதுக்கு சில ரெஃபரன்ஸ் காமிச்சேன். அதுக்கு பிறகு ஒரு 1 டே ஃபுல் ஷூட் அந்த ரியல் ஆம்பியன்ஸில் இதே பசங்களை வச்சு நம்ம சொன்ன மாதிரி அந்த டெஸ்ட் ஷூட் ஒன்று எடுத்து அதை கட் பண்ணி அதோட எடிட் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதோட கலர் லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கும், அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் கட் பண்ணி போட்டு காமிச்சேன். அவங்க பார்த்துட்டு எங்களுக்கு ஓகே இதை அப்படியே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெற்றிமாறன் சார் வந்து இப்போ ஃபுட்டேஜ் கூட பார்க்க வர மாட்டார். அவர் ஏதாவது நாங்கள் ஒரு இடையில ஒரு ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிஞ்சோ செகண்ட் ஷெடியூல் முடிஞ்சோ ஃபுட்டேஜ் பார்க்க கூப்பிட்டோம்னா இல்லை நீங்கள் முடிச்சு ஒரு இதாக காட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்தளவுக்கு அவங்ககிட்ட ஃப்ரீடம் இருந்தது. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 9th. நான் 6th படிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை? அது இன்னும் வரைக்கும் மைண்டில் ஓடல. எது வந்தாலும் நான் ஆயிடுறேன் என் படிப்புக்கு சம்மந்தப்பட்ட மாரி. எனக்கே ஆசை இருக்கு, ஹீரோ ஆகணும். இவன் வந்து பக்கா சினிமாக்கான நடிகை. இவனு 2 பேருமே பிரமாதமாக நடிப்பாங்க. ஆனால் அவன் வந்து ரொம்ப கேஷுவலாக இருப்பான். அதாவது அந்த ஷார்ட்ஸையோ ஏதோ நம்ம சொல்கிறோம்னா அதை ஈஸியாக பண்ணுவான். ஆனால் இவன் வந்து அதை நம்ம நல்ல நடிகனாகணும், ஃப்யூச்சரில் பெரிய நடிகனாகணும் அப்படின்ற ஒரு அந்த எய்ம்லேயே அதை ப்ராசஸ் பண்ணுவான். இன்கேஸ் நிறையா இப்போ இவனுக்கு ஏதாவது ஷார்ட்ஸ் வரல 1 மோர் போகிறோம்னா
அதை கூட அவன் கூலாக தான் எடுத்துக்குவான். இவன் டென்ஷன் ஆகிடுவான், ஐயோ எனக்கு நடிக்க வரலன்னு சொல்கிறீங்களா அவன் சொல்லிட்டு திருப்பி அதை வந்து ஒரு இதை எடுத்து பண்ணுவான். அவன் 2 பேருமே நீங்கள் மூவி ரிலீஸ் ஆன பிறகு இதை பற்றி பேசுகிறப்போ உங்களுக்கு இன்னும் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது. தேங்க்ஸ் வந்து ஆப்வியஸாக ப்ரொடியூசர்ஸ்க்கு தான். ப்ரொடியூசர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக இல்லை, அவங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுத்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை பொறுத்தவரையும் மிஸ்டர் வெற்றிமாறன் அண்ட் மிஸ்டர் தனுஷ் அண்ட் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் இவங்க 3 பேரோட சப்போர்ட்டும் அவங்க கொண்டு போய் அந்த 3 பேருக்கும் படம் பிடிக்கும். அவங்க ஜஸ்ட் அதை ஒரு பிஸ்னஸாக மட்டுமே பண்ணலை. அவங்க வந்து அதை நம்ம படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அதை அப்படி ரிலீஸ் பண்ணணும் அந்த மாதிரி மட்டும் இல்லை. அவங்ககிட்ட பேசும்போதோ அவங்க அந்த படத்தை பற்றி கொண்டு போய் வெளியே சேர்க்கும் போதோ அவங்களோட இன்டென்ஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். அந்த இது ஒரு நல்ல படம், அதை கொண்டு போய் சேர்க்கணும், இது வேறு இடத்துக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலாகவும் கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் இதை இந்த அவார்டை ஷேர் பண்ணிக்கிறது வந்து என்னோடய க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட. ஏன்னா க்ரூ மெம்பர்ஸில் அவங்க சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. இப்போது குற்றமும் தண்டனையும் ஒரு படம் செகண்ட் மூவி ஷூட் முடிஞ்சது, டப்பிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மிஸ்டர் வித்தார்த் நடிச்சிருக்காரு. இது வந்து டோட்டலாக சிம்பிள் ஐடியானா இது இப்போ காக்காமட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அதை பண்ணணும். கிராஃப்ட் வைட்ஸும் சரி, ஸ்டோரி டெல்லிங் அந்த 2 ஸ்டைலுமே அந்த டோட்டலாக அந்த ஃபிலிம் லாங்குவேஜே வேறு மாதிரி ஒரு இதில் இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கு. வியூவர்ஸ்க்கு நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோடு பாருங்கள். உங்கள் குழந்தை பருவத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இந்த பசங்களோ இந்த படமோ உங்களை ஏமாற்றவே ஏமாற்றாது.